அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பொது சிவில் சட்டத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பொது சிவில் சட்டம் குறித்து கூறக்கூடிய அரசியலமைப்பு என்ன தான், அதாவது ஆர்டிக்கல் 44 44 பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசியலமைப்பில் டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்குறாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலம் சமீபத்தில் இந்த ஜனவரி மாதம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோவா மாநிலத்தில் போர்ச்சுகீசியர்களுடைய ஆட்சியில் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துச்சு. பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எப்படி கிரிமினல் குற்றங்களுக்கு ஒரே சட்டமாக இருக்குதோ எல்லா மதத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும், அதே மாதிரி சிவில், அதாவது திருமணம், விவாகரத்து, சொத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தற்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சட்டம் இருக்குது. அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே சட்டமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது. இதை சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதிலிருந்து, அதாவது இதில் பழங்குடியினர்களுக்கு விலக்கு கொடுத்துருக்குறாங்க. பழங்குடியினர்களை தவிர மற்ற மதத்தினருக்கு, மற்ற மக்களுக்கு இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 24 பார்த்திங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம். அதே மாதிரி தேசிய பெண்கள் தினம் எப்போது அப்படின்னா பிப்ரவரி 13 இந்த மாதம் 13 தேசிய பெண்கள் தினம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த தேசிய பெண்கள் தினம் அப்படிங்கிறது நம்ம சரோஜினி நாயுடு இருக்கிறாங்க இல்லையா, நம்ம இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் இந்திய பெண் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பிறந்த நாளை தான் தேசிய அதாவது தேசிய பெண்கள் தினமாக பிப்ரவரி 13 கொண்டாடுறோம். இது எப்போ இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 2014 முதல் கொண்டாடிட்டு வர்றோம். அதே மாதிரி உலக பெண்கள் தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 8 உலக பெண்கள் தினம் கொண்டாடப்படுது. மார்ச் 8 உலக பெண்கள் தினம். அதே மாதிரி டிசம்பர் 24 என்னென்னா நுகர்வோர் தினம், அதாவது தேசிய நுகர்வோர் தினம், நேஷ்னல் கன்சியூமர்ஸ் டே அப்படிங்கிறதும் இந்த டிசம்பர் 24 கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி நடத்தும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி நடத்துகிறாங்க. அடுத்தது 2025 கொண்டாடப்படுவது எத்தனையாவது தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 15வது தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம் என்னைக்கு? ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த ஜனவரி 25 1950 இந்த நாள் தான் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளை தான் ஜனவரி 15 தேசிய வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். நம்ம இந்தியாவில் 18 வயசு முடிஞ்சிட்டு தான் அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது நம்ம வச்சுருக்கிறோம். இது ஆர்டிக்கல் 326 கொடுத்துருக்குறாங்க. 1988 வரைக்கும் 21 வயது அப்படின்னு இருந்தது. 1988 61வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது கொண்டு வந்திருப்பார். அதன்படி 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இப்போ நடைமுறையில் இருக்குது. அடுத்தது 76வது குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக ஜனவரி 26 கலந்து கொண்ட பிரபோவா சுபியாண்டோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்தோனேஷியாவினுடைய அதிபர் தான் இந்த பிரபோ சுபியாண்டா அப்படிங்கிறவர். நம்ம 2025 இந்த வருஷம் குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்திருப்பார். இதே போன வருஷம் 75வது குடியரசு தின விழாவுக்கு வந்தவர் பிரான்ஸினுடைய பிரதமரான இமானுவேல் மேக்ரான் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். அடுத்தது உலக சுகாதார நிறுவனம், பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் இவைகளிலிருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா தான் பார்த்திங்கன்னா சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பிலிருந்தும் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்றிருப்பார். அப்போ அவர் கொரோனா காலங்களில் மற்ற நோய் தடுப்பு நடவடிக்கைகளை உலக சுகாதார அமைப்பு சரியாக செயல்படலை அப்படிங்கிறதுனால அதிலிருந்து நாங்கள் விலகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்.
ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய எத்தனையாவது அதிபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 47வது அதிபர். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபர் அப்படிங்கிறவர் 2 முறை தான் இருக்க முடியும். 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தேர்தல் நடக்குது. அதில் 2 முறை மட்டும்தான் வந்து ஒருத்தருக்கு வந்து அதிபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. ஸோ எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஆனால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் 2 முறை மட்டும்தான் அதிபராக வந்து இருக்க முடியும். ஒருத்தருக்கு 2 வாய்ப்பு தான் வந்து வழங்கப்படுது. அடுத்தது இரட்டை குடியுரிமை கொண்ட ஒரு நாடு அப்படின்னாலும் அது அமெரிக்கா தான். அடுத்தது SDXON SDXO2 ஆகிய விண்கலங்களை இணைத்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியா தான். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது விண்வெளியில் வந்து 2 செயற்கைக்கோள்களையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்தியா வந்து வெற்றிகரமாக வந்து இணைச்சி சாதனை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இந்த நாடுக்கு அப்புறம் 4வது நாடாக இந்தியா வந்து இந்த சாதனையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அபார் எண் அப்படிங்கிறது எத்தனை இலக்கங்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 12 இலக்கங்களை கொண்டது தான் இந்த அபார் எண் அப்படிங்கிறது. ஸோ இந்த அபார் எண் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி, அதாவது ஒரே நாடு ஒரே மாணவர் அட்டை அப்படிங்கிறது தான். அதாவது பள்ளி படிப்பு முதல் கல்லூரியில் உயர்கல்வி வரையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தகவல்களையும் டிஜிட்டல் முறையில் சேகரிக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அபார் எண் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லப்பட்டிருந்த ஒரு திட்டம். ஸோ இதுக்கு வந்து 12 இலக்கங்கள் கொண்ட ஒரு எண் வந்து வழங்கப்படுது, ஆதார் நம்பர் மாதிரியே. ஸோ ஐடி கார்டு மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அபார் அப்படின்னு என்னென்னா, அதாவது ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இது வந்து எக்ஸ்பான்ஷன்லேயே வந்து கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இலங்கையில் யாழ்ப்பாண கலாச்சார மையத்திற்கு யாருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா திருவள்ளுவரனுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவரனுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்குது. அடுத்தது ஸ்வாமிமித்வா சொத்து அட்டை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சைபர் குற்றங்களை தடுக்க அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்துள்ள ஒரு நாடு இந்தியா தான். அதே மாதிரி இந்திய இராணுவ தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 15ஆம் தேதி வந்து இந்திய இராணுவ தினம். அடுத்தது இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள வி நாராயணன் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சிவன் அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை, இவங்க எல்லாருமே வந்து இஸ்ரோவினுடைய தலைவராக பணியாற்றியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி இருந்தவர் சோம்நாத் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். இப்போ வந்து வி நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து ஜனவரி 14ஆம் தேதி பதவியேற்றிருக்கிறாரு. அடுத்து 2024 தோற்றுவிக்கப்பட்ட கலைஞர் விருதினை முதல் முறையாக யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா முத்து வாவாசி அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 2024 கலைஞர் விருது அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து நம்ம முதல்வர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ அதன்படி முதல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா முத்து வாவாசி அப்படிங்கிறவருக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தது தேசிய ஸ்டார்ட் அப் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 16ஆம் தேதி தான் தேசிய ஸ்டார்ட் அப் தினம் அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்படுது. அடுத்தது விருதுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது காமராஜர் விருது KV தங்கபாலு அவர்களுக்கு, திருவிகா விருது வந்து GR ரவீந்திரநாத் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பெரியார் விருது வந்து விடுதலை ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அம்பேத்கர் விருது வந்து ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு எம்பிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டெல்லியின் நீண்டகாலம் முதல்வராக இருந்தவர் யாருன்னா ஷீலா தீட்சித் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதிஷி அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ அதனை ஒட்டி இந்த கேள்வி வந்து வைக்கப்பட்டிருக்குது.